தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பெருந்தகை நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அன்புமணி அவர்களை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார் நிறுவனர் ராமதாஸ். தலைவர் பொறுப்பை மீண்டும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட கருத்து? முதலில் இது அவர்களுடைய கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனை. அதில் நாம் தலையிடுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்களுடைய செயற்குழு, பொதுக்குழு அதை முடிவு பண்ணும். குறிப்பாக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு பண்ணுவார். இடையில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்காக கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்தவர் தான் அன்புக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதையும் நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், யாராவது தலைவராக இருங்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அது உங்களுடைய கட்சியுடைய பிரச்சனை. இன்று இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உடன்பாடா? தமிழை அப்புறப்படுத்த வேண்டும், பிற மொழியை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக அரசு தொடர்ந்து முயற்சிக்கிறது. இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி உரிமை தொகை, நம்முடைய பங்களிப்பு, பள்ளி கல்விக்கு கொடுக்க வேண்டிய 2350 கோடி ரூபாய், அதற்கு பிறகு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பல நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள். 60-40 என்ற சதவிகிதத்தில். இப்பொழுது தலைகீழாக 40-60 மாற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களில் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் புறந்தள்ளி விட்டு வேற மாநிலங்களுக்கு அதை ஒதுக்குகிறார்கள். இதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி உடன்படுகிறதா? இன்னைக்கு அமித்ஷா வர இருக்கார். பாஜகவோடு கூட்டணி ஏற்பட்டு விடுவதை உடனடியாக தடுக்க வேண்டும் அப்படின்றதால்தான் இந்த அதிரடி மாற்றமா? அவருக்கு எதை எடுத்தாலும் அது நல்ல விதத்தில் தான் எடுப்பார். ஆனால் நான் கேட்பதெல்லாம் தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுத்து விட்டு இந்த கூட்டணி தேவையா? கூட்டணி வைக்கலாம், அந்தந்த கட்சிக்குள்ள உரிமை, அவங்களுடைய சுதந்திரம், அவருடைய செயற்குழு, பொதுக்குழு என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவின் அடிப்படையில யாரு வேண்டுமானாலும் யாருடனும் கூட்டணி வைக்கலாம். காங்கிரஸ் கேட்கும் ஒரே கேள்வி, நாங்கள் கேட்பது எல்லாம் தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுத்து விட்டு, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை தாரை வார்த்தி கொடுத்து விட்டு இப்படிப்பட்ட கட்சிகளோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை பாட்டாளி மக்கள் கட்சி மறுபரிசீலனை செய்யும். சமூக நீதிக்கான கட்சி இப்படிப்பட்ட மதவாத கட்சிகளோடு கூட்டு வைக்காது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். சமூக நீதியை உரக்க பேசுபவர் மருத்துவர் ஐயா அவர்கள், தமிழ்நாட்டு நலனை உரக்க பேசுபவர் மருத்துவர் ஐயா அவர்கள், எதிலும் சமாதானமாகாதவர். இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டு ராமதாஸ் அவர்கள் தலைவராக வந்திருக்கிறது மூலமாக பாமக இந்தியா கூட்டணிக்கோ அல்லது திமுக தலைமையிலான கூட்டணிக்கோ வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கா? இல்ல, அது அவர்கள் தான் முடிவு எடுக்கணும். அவர்கள் அந்த சைட்ல முடிவு எடுக்கணும். இந்த சைட்ல எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு எடுக்கணும். அது அந்த ப்ராசஸ் வேற. நான் கேட்பது எல்லாம், பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாஜக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறத, இதை ஆதரிக்கிறார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு செல்வப்பெருந்தகை.